அந்த வாசல் வழியா வர முடியாததுனால ஒருத்தனை வந்து நடக்கவே முடியாத ஒரு ஆள் அவனை கட்டி தூக்கிட்டு வர்றாங்க. வேற வழியே இல்லாததுனால அவரை பார்த்து ஆகணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணாங்க, மேலுக்கூரையை பிரிச்சு இறக்குனாங்க. அவரு சொன்னாரு, உனக்கு நீ நம்புற, நீ விசுவாசிக்கிற, நீ ஏற்றுக்கொள்கிறதான அந்த வார்த்தையின்படி நீ சுகமாக. ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன வியாதின்னு சொல்லலைங்க ஆண்டவர், நீ கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த படுக்கையில, உன் படுக்கையை எடுத்துட்டு நீ நடந்தா சொன்னார் ஆண்டவர். அவன் அப்படியே எழுந்து நடந்தான். எழுந்து குதிச்சு ஓடி போனான்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நாவின் அதிகாரம் கர்த்தருக்கு இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்திற்கு அதிகாரம் உண்டு. வார்த்தைகளை பேசும் பொழுது அதிகாரம் உண்டு. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒன்று பேசுறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறேன், தேவைகள் இருக்கிறது. அந்த டைம்லயும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. கடன் இருந்தாலும் பைபிள்ல வசனம் இருக்கு, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பேன். பலவீனமா இருந்தாலும் நீ பலனா இருப்பேன்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்கு. கண்ணீரா இருந்தாலும் கண்ணீரை துடைப்பேன் பைபிள்ல வசனம் இருக்கு. கிறிஸ்துவங்களாகி நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு பைபிள் இது தீர்வு இல்லைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே கர்த்தர் தீர்வை வைத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்களை தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகளை தோன்றப்படுகிறவைகளானால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோமே. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினாலே உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியங்களையே அவர் செய்ய விரும்புகிறார். விசுவாசம் சொல்லும் போது எல்லாத்துக்கும் அந்த விசுவாசம் வராது பாருங்க. நம்பிக்கைங்கிறது வேற, விசுவாசங்கிறது வேற. நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக தேவைகள் சந்திக்கப்படுதுன்னு வைங்களேன். இந்த பாக்ஸ் இருக்கு, கிறிஸ்துமஸ் வந்துருச்சுங்க, பாஸ்ட் இருக்காரு, இந்த உண்டியல் ஃபுல்லுமே பணம் ஃபுல்லா இருக்கு, கிறிஸ்துமஸ் தேவை சந்திக்கப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏன்னா இந்த பாக்ஸ் திறந்தா பணம் எடுத்துடலாம், கிறிஸ்துமஸ் தேவைகள் சந்திக்கப்படும், அது நம்பிக்கை. விசுவாசம் அப்படிங்கிறதுங்க, இந்த பாக்ஸ்ல எதுவுமே இல்லை, தேவைகள் இருக்கிறது, ஆனாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படுங்கிறது தான் விசுவாசம். நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக தேவைகள் இருந்தாலும் அது நம்ம கையில் இல்லை. கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஒருவேளை கை கெட்டுற சூழ்நிலையில இருந்தாலும் வாய் கெட்டாம இருக்கிற சூழ்நிலைகள்ல இருக்கும் பொழுது அதை நம்புறதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நம்ம அந்த மாதிரி விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏதோ ஆண்டவரே நான் எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இந்த அதிசயம் நடக்கணும், இதுக்காக தான் நம்ம வர்றாங்க. ஆனா கேட்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பலவீனமா இருக்கிறோமா, சோர்வா இருக்கிறோமா, வியாதியா இருக்கிறோமா, தேவைகள் மத்தியில தான் இன்னைக்கு எல்லாருமே கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னா வைங்களேன், தேவைகள் மத்தியில தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீங்க என்னப்பா கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போறீங்க, நல்லா இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பணம் வரும். நிறைய பேர் நாங்க எல்லாம் போறப்ப கேட்பாங்க, கிறிஸ்டியன் பணம் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்ற மாதிரியே ஆட்டுங்க, பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க வாயின் வார்த்தையின் படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சரி எப்படியோ கிறிஸ்டியனுக்குள்ள போனா பணம் கொடுப்பாங்க, வீடு கட்டி தருவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறவங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா, கேட்டிருக்கிறாங்களா இல்லைங்களா? உண்மை அதுதான். ஏன் தெரியுங்களா? அதுக்கு இடம் கொடுத்ததே நீங்களும் நானும் தான். ஏன்னா நம்ம எப்படி நாம ஆண்டவருக்குள்ள வந்தோமோ, ஆரம்ப நாள்ல வந்தோமோ, அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கிறோம். ஒரு மாற்றம் இல்லை, ஒரு 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 சேஞ்ச் இல்லை, கொண்டு வரல.
நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, நான் ஆண்டவரை முழு ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல பங்கு பெற்று அபிஷேகம் பெற்ற நான் 5 வருஷம் 10 வருஷம் நான் சர்ச்சுக்கு வர எப்படி முன்னாடி இருந்தனோ அப்படியே இன்னும் இருக்கிற ஒரு மாற்றமே வரலையே. ஏன் தெரியுங்களா? நம்ம விசுவாசிக்கல, ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம பேசல. நம்ம இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கூப்பிட்டு வெளியே வந்த நாள் வரையிலும் அவங்க அத்தனை பேரும் சாகர வரையிலும் புலம்பிட்டே தாங்க இருந்தாங்க. அடிமைத்தனமா இருந்த எகிப்தியர் இருந்த அந்த பார்வோன் இடத்துல இருந்த ஜனங்களை ஆண்டவர் வெளியே கூப்பிட்டு வந்த நாள் முதலும் எப்ப அவங்க கேட்டு விட்டு தாண்டி வந்தாங்களோ அவங்க குழியில போற வரைக்கும் முறுமுறுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகளே அவங்க பேசல. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வரும்போது வனாந்தரத்துல நீ சாகவா கூப்பிட்டு வந்த, இதேதான் பேசினாங்க. அதே மாதிரி அவங்க செத்தாங்க. அவங்க என்ன அறிக்கை செஞ்சாங்களோ அதே மாதிரி வனாந்தரத்திலேயே செத்தாங்க. ஒருத்தரும் கூட காணாமக்குள்ள போக முடியல. 2 பேர் மட்டும்தான் போனாங்க. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்க எல்லாம் புலம்பல் பிரச்சனைகள் வரும்போது. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைகள் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. எகிப்திலிருந்து பார்வோன் இடத்துல இருந்து தப்பிச்சு செங்கடல் கிட்ட வர்ற வரையிலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியும். தண்ணி தேவை, தாகமா இருக்கிறோம், தண்ணி இல்லைன்னா செத்துருவோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம், பணம் தேவை இருக்கிறது. இந்த தேவைகள் மத்தியில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில, அந்த பாடுகள் மத்தியில, அந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில, அந்த தேவைகள் மத்தியில நடக்குமாறு அற்புதம். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். நம்பணும், ஆண்டவரே இந்த தேவைகள் இருக்குது எனக்கு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க செய்ய முடியும். இந்த 2020 இந்த 20ஆம் தேதி நான் வந்துட்டேன். கிறிஸ்துமஸ் தேவை எனக்கு இருக்கு. என் குடும்பத்துல நான் என்ன பண்ணுவேன்? கையில எதுவுமே இல்ல, ஆனாலும் நீங்க சந்திப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் அறிக்கை செய்யறேன். நீங்க சொல்லி இருக்கீங்க தேவைகள் உனக்கு சந்திக்கப்படும் சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யும் போது நடக்கும் பாருங்க, அதுதான் அற்புதம். என்ன ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, எல்லாம் புது துணி எடுப்பாங்க, நான் மட்டும் என் குழந்தைகளை எப்படி கூட்டிட்டு சர்ச்சுக்கு போறேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா நீங்க என்ன கேட்கறீங்களோ அப்படிதான் நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. பைபிள் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரம். நான் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நம்பினவங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லி இருக்கீங்க. எனக்கு நன்மை குறைவா இருக்குது, நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு அறிக்கை செஞ்சீங்கன்னா நன்மை நிச்சயமா வரும். ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. ரோமர் எழுதிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். வசனம் பாருங்க, அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நம்ம அறிக்கை செஞ்சுதான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரையே நம்ம மத்தவங்க சொல்லிதான் நம்ம தெரிஞ்சிட்டோம். நம்ம அறிக்கை பண்ணி தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்றாங்க இல்லைங்களா, பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கும். அப்படி இருக்கும்போது அறிக்கை செய்யறதுலதான் அற்புதங்கள் நடக்கிறது. நம்ம என்னவா பேசுறோமோ அவதாவே மாறிடுறோம். அதான் மாறும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? மேல 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 பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாம யாருமே இல்லை. பைபிள்ல எல்லாருமே பிரச்சனைகள் சந்திச்சு ஊழியக்காரங்க தான். பிரச்சனைகளை பாடுகளை சந்தித்த தேவ மனிதர்கள் தான் பைபிள்ல. தாவீது பாருங்க, தாவீதுக்கு அந்த நிமிஷம் வரையிலும் தெரியாது நான் ராஜா ஆவேன் அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் ஒரு அற்புதம் நடந்துச்சு பாருங்க. அவங்க அப்பாவுக்கு கூட தெரியாதுங்க பையன் ராஜா ஆவான்னு சொல்லி. ஏன் தாவீதுக்கு கூட தெரியாது நான் இந்த வயசுல நான் ராஜாவா என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார்னு சொல்லி. அதுதான் அற்புதம். எப்ப வேணா உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலாங்க.
ஆனா அந்த அற்புதத்தை வாங்குறதுக்கு நாம எப்படி இருக்கணும்? 2021 நம்ம போக போறோம். ஆண்டவர் இந்த 2020 ஃபுல்லும் கஷ்டத்தையே கொடுத்திருக்கிறாருன்னு வைங்கள. அந்த 2021 போகும் பொழுது அந்த புது வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு நம்ம என்ன அறிக்கை செஞ்சிருக்கோம்? வருஷமே போச்சு ஆண்டவரே, கொரோனா வந்துருச்சு, வேலையும் இல்லை, பாடுகளும் இல்லை, தேவைகள் இல்லை, கடன்காரங்க பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆண்டவர் எனக்கு கடன் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நீங்க கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதம் என் கையில ஒண்ணு இல்ல. 2020 போண்டியா உட்கார்ந்து இருக்கிற 2021 நான் ஆசீர்வாதமா போகணும், என்ன ஆசீர்வதிங்க. நம்ம பேசுகிற வார்த்தையை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்களா, ஆசீர்வதிக்க மாட்டாருங்க? நம்ம தேவையில்லாம நம்ம குழந்தைகளை பேசுறது கூடங்க அது அவங்களாவே மாறிடுறாங்க. இந்த குழந்தையெல்லாம் இந்த ரச்ச பண்ற இந்த குழந்தைய பெற்றதுக்கு கம்முன்னு ஒரு ஆட்டாங்கல்ல ஒரு அம்பிக்கல்ல பெற்றிருக்கலாம் சொல்றோம், ஆத்திரத்துல அவசரத்துல சொல்றோம். ஆனா அவங்களோட மன அழுத்தம் அந்த குழந்தைகளை பாதிக்கப்படுது. நம்ம பேசுற வார்த்தை மிகவும் முக்கியம். அவன் படிக்காம மண்டையிலேயே யாராவது என்ன சொன்னாலும் அவன் தெரிஞ்ச மாட்டான். அவனுக்கு எத்தனை நாள் நான் சொல்றேன், அவன் இப்படி இது அப்படி இது ஆண்டவருக்குள்ள என்ன சொல்றான், அவன் மண்டையிலே இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறான் அப்படிங்கிறது சொல்லும் போது அந்த குழந்தை அப்படியே தான். ஏன்னா நீங்க பேசுற நான் பேசுற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. என் குழந்தைய பார்த்து நீ உருப்படாம போயிருவேனா, அது உருப்படாம போகும். ஏன் தெரியுங்களா, நான் பேசுற வார்த்தை அது பழி. நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னா அந்த வார்த்தை பழி. அந்த வார்த்தையை நம்ம நம்பணும். அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாருங்க. ஒரு நீங்க வியாதியை பார்த்து இப்போ நிறைய பாஸ்டர்கள் ஜெபம் பண்றாங்க இல்லைங்களா? எப்படி ஜெபம் பண்றாங்க? தன்னோட ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரத்தை பேசுறாங்க. அதிகாரத்தை ஆண்டவர் பிதாவான ஒரு இடத்துல இயேசுவான அதிகாரத்தினால பிசாசை துரத்தினார். வார்த்தையினாலதான் ஆண்டவர் சும்மா அப்படியே கை நீட்டினாரு, சுகமாச்சுங்களா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேல போஷிச்சாரு ஆண்டவர். எதனாலங்க? அவர் வார்த்தையை அவர் அறிக்கை பண்ணார். ஆண்டவரே இந்த பூமியில தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். சுகமாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். ஜனங்கள் விடுதலையாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு கை நீட்டினாவே போது சகலமும் அந்த இடத்துல நேர்த்தியா நடக்கும். ஏன் பேசினாரு? ஏன்னா அவரை போல நம்மளும் விசுவாசமான வார்த்தைகளை பேசணும்னு எதிர்பார்க்கிறார். எண்ணாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவளை நோக்கி, எகிப்திலே செத்து போனாமல் நலமாய் இருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே இந்த வனாந்தரத்துல நான் செத்தே போயிட்டாலுமே பரவாயில்லை அப்படின்னு அறிக்கை பண்றாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு கூட்ட ஜனங்க இஸ்ரவேலுக்கு எதிராக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 2 பிரிவா அனுப்புறாங்க. நமக்கு எதிராளியா இருக்கிற கூட்டம் எவ்வளவு பலசாலியா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, நம்ம போரிடுறதுக்கு அது வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 10 பேர் என்ன பண்றாங்க, ஒரு கூட்டமா போறாங்க. ஆனா அந்த கூட்டத்தை ஜனங்களை அவங்க பார்க்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்றதுக்காக பாளையம் நெருங்கி இருக்கிறதான அந்த கூட்டத்தின் ஜனங்க யாரு, எப்படி இருக்கிறாங்க, என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறாங்கிறத இந்த 10 பேர் பார்க்கவே இல்லை. ஆனா அதுல 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா நேராவே பார்த்தாங்க. அவங்க யாரு, எவ்வளவு ஆயிட்டு இருக்காங்க, என்னென்ன கையில வச்சிருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பார்த்தாங்க. ஆனா இந்த 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தன்னுடைய எதிராளியை பார்க்காமலே அவங்களை என்னால மேற்கொள்ள முடியாது, நம்மனால அவங்களை மேற்கொள்ள முடியாது, நம்ம போனோம்னா அவங்க கையில நம்ம சிக்கிக்குவோம், நம்ம செத்து போயிடும், அவங்க கையில போய் கிடைச்சு சாகிறதுக்கு நாமளே செத்து போயிடலாம். இவங்க பண்ற அறிக்கை பாருங்க, அவங்க கையில போய்
நம்ம வலுக்கட்டாயமா போய் மாட்டி சாகிறதுக்கு எப்படி இருந்தாலும் சாகிறோம். அவன் கையில சிக்கினாலும் சாகுறோம், இங்க இருந்தாலும் சாகுறோம். அதனால நம்ம இங்கேயே செத்துடலாங்களே இவங்க அறிக்கை. ஆனா அந்த 2 பேர் சொன்னாங்க பாருங்க, 8வது வசனம் வாசிங்க, 14ல 8. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். அந்த 2 பேருடைய அறிக்கை பாருங்க, கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள மேற்கொண்டு அந்த பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும். அவங்களுடைய அறிக்கை பாருங்க. அந்த 2 பேருடைய அறிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுக்கு முன்னாடி வசனம் அவங்க சொல்றாங்க பாருங்க, 2வது வசனத்துல செத்து போயிடலாம், நலமா இருக்கு, செத்தா நலமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. சாகிறதுக்கா பார்வோன் இடத்துல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். சாகிறதுனா பார்வோன் இடத்துல விட்டுருக்கலாங்களே ஆண்டவர். அவ்வளோ தூரம் பார்வோன்ல இருந்து செங்கடலை ஏன் பிளக்கணும், கண்மலை ஏன் பிளக்கணும், காடை ஏன் அனுப்பணும், மன்னாவை ஏன் கொடுக்கணும், ஏன் பகல்ல அக்னி ஸ்தம்பமாகவும் நைட்ல பகல்ல மேக ஸ்தம்பம் நைட்ல அக்னி ஸ்தம்பமாகவும் ஏன் வரணும்? பல அற்புதங்களை பார்த்தவங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனாலும் அவங்க அறிக்கை என்ன? செத்தா நல்லா இருக்கும், நீ செத்தே போயிருன்னு ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாத்தையும் முடிச்சார். தன்னுடைய அறிக்கையினாலே அவங்க செத்துட்டாங்க. என்ன பேசுனாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அறிக்கை செஞ்ச பல லட்சம் ஜனங்க கானானுக்குள்ள போக முடியல. இந்த 2 பேர் மட்டும் நம்ம எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமா இருந்தாங்கள நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொன்னாங்க பாருங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் கானானுக்குள்ள போனாங்க. அதனால என்ன அறிக்கை செய்யறோமோ அப்படியே நம்ம வாழ்க்கையில எப்படியா இருக்கணும்னு நாம விரும்புறோங்களோ அப்படியே நடக்கும். அதனால் நீங்களும் நானும் பேசுறதான வார்த்தைக்கு வல்லமைகள் உண்டு. எங்களுடைய முதல் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகும்போதுங்க, அமுதா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போகும்போது எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இந்த டாக்டர் சொன்னாங்க, குழந்தை உருவாகுது, குழந்தைக்கு பக்கத்துல ஒரு கட்டியும் உருவாகுது. குழந்தை எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கட்டியும் வளரும். வளரும் போது என்ன ஆகுனா, இந்த கட்டி வளரும் போது அந்த குழந்தைக்கு அது டச் ஆகும் போது உங்களுக்கு வயிறு வலி வரும். எப்ப உங்களுக்கு வயிறு வலி வந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. இந்த சூழ்நிலையில ஆபரேஷன் பண்ணி குழந்தைய கலைக்க முடியாது, எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு. அதனால உங்களுக்கு எப்ப வலி வந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவாகுன்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு வீட்டுக்கு நாங்க யோசிக்கிறோம், ஆண்டவரே முதல் குழந்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்றாங்க. 50,000 60,000 கொடுத்து பண்ற அளவுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. 2வது ஃபர்ஸ்ட் குழந்தைய இப்படி சொல்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு நாங்க எங்க அம்மா கிட்டையும் சொல்றோம், எங்க அப்பா கிட்டையும் சொல்லி நாங்களே 2 பேர் கணவன் மனைவி பேசுறோம், இப்படி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல பாருங்க எங்களுக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரே இந்த குழந்தை உங்களுக்கு சித்தமா இருந்தா நல்லா பிறக்கட்டும், இல்ல அப்படின்னா அந்த குழந்தை இறந்துதான் பிறக்கணும்னா அது இறந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகலைங்க. கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போயிட்டு நாங்க குமராபாளையத்துக்கு. அப்போ குமராபாளையத்துக்கு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. அந்த ஸ்கேன் இன்னமே வச்சிருக்கணும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட். அப்போ அந்த இடத்துலயும் செக் பண்ணும் போதும் டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல சீரியஸ் பேஷண்ட் எழுதி வேற கொடுக்குறாங்க அந்த அட்டையில. அப்ப நாங்க டெய்லியும் பிரேயர் பண்ண, ஆண்டவரே எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய விருப்பத்தின்படி நடத்துங்க. நாங்க எங்கேயும் போகல, யாருடைய பேச்சும் கேட்கல, எங்க வீட்லயும் இதை சொல்லவே இல்லை. ஆனா டைம் ஆச்சு. எங்க வீட்டுல அன்னைக்குதான் நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காலைல செக்அப் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு சாப்பிடுறோம். வழி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அந்த இடத்துல கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்ல அந்த இடத்துல பேட்டரி போட்டு தான், செல் பேட்டரி போட்டு பண்றாங்க.
டாக்டர் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, கோபிக்கு அனுப்பிச்சிடலாங்க, இது ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு, கோபிக்கு அனுப்பிச்சிடலாங்க. அப்ப அந்த இடத்துல நான் வெளியே நிக்கிறேன், எங்க அம்மா உள்ள நிக்கிறான். அப்ப அந்த நரசம்மா சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாங்க, முடியலன்னா தாட்டி விட்டுறலாம் அப்படின்னு. 10 நிமிஷத்துல ஆண்டவர் சுக பிரசவமா கொடுத்தாரு குழந்தைக்கு. அந்த கட்டியும் எந்த பிரச்சனையும் உண்டாகலைங்க. 2வது குழந்தைக்கும் அதே தான் சொன்னாங்க, மறுபடியும் அந்த கட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லி. 2வது குழந்தையும் சுக பிரசவம் தான். அதே ஹாஸ்பிட்டல்ல அதே ரூம்ல 2வது குழந்தையும் சுக பிரசவம். இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வலி என் மனைவிக்கு இது வரைக்கும் வந்தது. ஏன்னா நம்ம என்ன அறிக்கை செய்யறோங்களோ, நம்மளுடைய பலவீனங்களில, நம்மளுடைய பிரச்சனைகள்ல, நம்மளுடைய பாடுகள் மத்தியில நம்ம என்ன அறிக்கை செய்யறீங்களோ அதுவாகவே நம்ம ஆகிறோம். நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் அறிக்கை பண்ணேன்னா நான் ஆசீர்வாதமா இருக்கேன். நான் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி போயிருச்சுன்னு சொல்லி நினைச்சேன், அப்படியே தான் போகுதுங்கன்னு சொன்னா நாவின் வார்த்தையில அதிகாரம். நீங்க அதை நம்புங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஆண்டவர் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, என் கையில ஒண்ணு இல்ல, தேவைகளை சந்தைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில தான் ரத்தத்தை சிந்தினார். ஆமாங்களா இல்லைங்க? ஆண்டவர்னால செய்ய முடியாத அற்புதம் எதுவுமே இல்லைங்க. பயங்கரமான அற்புதங்கள் அவர்னால செய்ய முடியும். ஏன்னா அதை நம்ம விசுவாசத்துல ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதும் நம்மளுடைய கையில தான். அற்புதங்களை செய்யறது அவருடைய வேலை, அதிசயங்களை செய்யறது அவருடைய வேலை. அதை வாங்குறதும் வாங்காதது நம்மளுடைய வேலை தாங்க. நிறைய நேரங்கள் நம்ம சாபம் போடுறோம் இல்லைங்களா, நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் உபவாசம் மட்டும் ஜெபம் பண்றாங்க. எனக்கு தெரியும் நிறைய கிறிஸ்டின்காரங்களே எனக்கு எதிராக காரியம் செஞ்சுட்டான் பாரு, பேசிட்டான்ல அப்படின்னு நிறைய கிறிஸ்டின்காரங்களே கிறிஸ்துவங்களுக்கு எதிராக உபவாசம் மட்டும் ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என்னவாய் நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ நீங்க அதாவே ஆகுது. அடுத்து நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறீங்களா, நம்ம தான் நல்லா இல்லாம, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா, நாம பேசுற வார்த்தைக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு. யோனா மீனோட வயிற்றுல இருந்தார் இல்லைங்களா, ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்தார். அந்த மீன் 3 நாள் சாப்பிட்டு இருக்கீங்களா, சாப்பிடாம இருந்திருக்குங்களா? ஒரு திமிங்கலம் பைபிள்ல இருக்கு, ஒரு திமிங்கலம் ஒரு நாளைக்கு 1 டன் மீனை சாப்பிடுமா தனக்கு உணவா. ஒரு திமிங்கலம் ஒரு நாளைக்கு 1000 கிலோ மீனை தனக்கு உணவா எடுத்துக்குமா. ஆண்டவர் அந்த அளவுக்கு போஷிக்கிறார். அப்படி இருக்கும்போது யோனாவை சாப்பிட்ட முழுங்கின மீன் சாப்பிட்டு இருக்கீங்களா, சாப்பிட்டாதுங்களா? 3 நாள். ஒருவேளை அது சாப்பிட்டு இருந்தாலும் சாப்பிடாம போனாலும் யோனாவை கொன்னாங்க. அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு அது நடக்கல இது நடக்கல இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சொல்லி சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நமக்கு அற்புதம் நடக்கும். மீன் சாப்பிடுதோ இல்லையோ, அது பசியா இருக்குதோ பட்னியா இருக்குதோ, உள்ள இருந்த யோனா வந்து திருப்தியா இருந்தார், ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இப்ப இந்த கொரோனா பிரச்சனை எல்லாத்துக்கும் பாதிப்பா இருந்தாலும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் நாவின் அதிகாரம். எல்லாத்துக்கும் இருக்குது, எனக்கும் நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே எனக்கும் நடக்குது அப்படிங்கறதல்ல. அதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு வட்டத்துல ஒரு அதிசயம் நடக்கணும். நம்ம இருக்கிற கிராமத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மூலியமா ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம அதிசயம் நடக்கணும், நம்மளுடைய வார்த்தையில அதிகாரம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னு வைக்கல, சகலம் ஒன்று இப்ப நினைச்சாலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும், இப்ப நினைச்சாலும் அதிசயங்களை அவரால செய்ய முடியும். ஆண்டவர் ஒரு இடத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணார் இல்லைங்களா, அந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தாருன்னா சகலத்தையும் அவர் வந்து எல்லாம் பிடிக்க வந்து அத்தனை பேர்த்தையும் கொண்டிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் அறிக்கை பண்ணார், ஆண்டவரே என்னுடைய சித்தம் இல்ல உங்களுடைய சித்தம்.
நம்மளால முடியுங்க. நம்ம பேசுற வார்த்தைகளை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அறிக்கை பண்ணி எனக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி இல்லாம தான் போயிட்டோம். இல்லாம போனது அதிகம். நிறைய ஊழியக்காரங்களும் வருவாங்க இல்லைங்களா, உடனே போக தலை கொடுக்குறது எனக்கு இது ஆகும். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, நல்லதுதான். ஊழியக்காரங்க வரும்பொழுது நம்ம போய் சொல்றது நல்லதுதான், இல்லைன்னு சொல்லி இல்லைங்க. எத்தனை டைம் தான் சொல்லுவோம். புதுசா வரவங்க சொல்லலாங்க, தப்பு இல்லை. அதே 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆன விசுவாசிகளும் போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நின்னா, ஏன் அற்புதம் 20 வருஷம் நடக்கல? ஏன் அதிசயம் நடக்கல? ஏன் செழிப்பு இல்ல? ஏன் கடன்? ஏன் பிரச்சனை? ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்ல? நம்ம அறிக்கை பண்ணது அப்படிதாங்க. நம்ம என்னவாக நாம நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம். நீங்க அறிக்கையை மாத்தி பண்ணுங்க. இந்த 2021 வருஷத்துல ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும்னு சொல்லி. இஸ்ரவேல் யாருங்க? நீங்களும் நானும். என் ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஆனா இந்த 2021 நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எனக்கு பைபிள் சொல்லி இருக்கீங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கும். மத்தவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஆசீர்வாதமா இருக்கேன். நான் உங்களும் நம்புறேன். ஆண்டவரை நம்ம நம்ப போது, ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்களா இல்லைங்களா? நம்ம அறிக்கை, நம்மளுடைய வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. தேவையில்லாத அதிகாரமான வார்த்தையை தவறா பயன்படுத்தாது. அது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை நிறைவேறி போகும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். நம்ம என்ன பேசினாலும் அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுறோம்னா நிச்சயமா புரியாது. ஏன்னா அவர் மரணமும் ஜீவனும் நம்மளுடைய கையில வச்சிருக்காரு. அந்த மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசினாலும் நம்ம பேசலாம், ஆனால் நமக்கு மரணம். ஜீவனுக்கு உண்டான வார்த்தைகளை நம்ம பேசுறோம்னா அந்த ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளும். பேசுறதுல அதிகாரம் இருக்குது. நீங்க எதை பார்த்து பேசுறீங்க, எதை நினைச்சு பேசுறீங்க, என்ன வாங்கணும்னு சொல்லி பேசுறீங்க, எதை உண்டாக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, எதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதுவாகவே பேசுங்க. ஒரு மனுஷன் பேச பேச என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே ஆயிடுவாங்க. நான் இப்படிதான் இருக்கணும், சினிமா படத்துல எல்லாம் வராங்க பாருங்க, அந்த நடிகர் மாதிரிதான் இருக்கணும், அவங்க மாதிரிதான் பேசணும், அவங்க அதே மாதிரி ஆவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் வேலை செய்யும். இப்ப வேலை செய்யும்போது அப்படியாகவே அவங்க ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுற மாதிரியே நம்ம ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் ஆர்சி கிறிஸ்டின். அவர் எப்ப பார்த்தாலும் தம்பி இப்படிதான்ப்பா இருக்கிற, இப்படிதான்ப்பா இருக்கிற, என்னதை சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தாலும் அதை ஏதோ சொல்லுவாரு. ஆனா அவர் அப்படியே தான் இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் தனக்கு இல்லைங்கிறத அறிக்கை பண்ணி அவர் இல்லாமலே போயிட்டார். எனக்கு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான், எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது உண்மைதான், எனக்கு கடன் இருக்கிறது உண்மைதான், எனக்கு குழந்தை இல்லாதது உண்மைதான், எனக்கு ஊழியத்துல வாய்ப்புகள் இல்லாதது உண்மைதான், எனக்கு சோர்வுகள் இருக்கிறது உண்மைதான், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத உண்மைதான். ஆனாலும் வேதத்துல நீங்க எழுதியிருக்கீங்க, பதில் கொடுக்கிற தெய்வம், சகலவற்றையும் நிறைவேற்றுகிற தெய்வம். எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாம இருக்கிறது உண்மைதான், தேடிட்டு ஒண்ணு கிடைக்காம இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி துணையை கொடுப்பீங்க. நம்பணுங்க, அறிக்கை பண்ணும். போய் ஒருத்தர் கடைக்காரர்கிட்ட போய் சும்மா போய் எதுக்கு என்ன சொல்றது? 10,000 ரூபாய் தேவைங்க, சொன்னாதானே கிடைக்கும். 10,000 வேணுங்க, செலவு கொடுங்க சொல்லாம அப்படியே நின்ட்டா என்ன வேணுமோ நீங்க எதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னா எப்படி தெரியும்? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லாம எப்படி தெரியும்? அதே போலதாங்க ஆண்டவர் நம்ம என்ன கேட்காம இருக்கிறோமோ அந்த ஆண்டவர் தரமாட்டார். நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு. என் பாப்பா பாருங்க, காலில் 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு 700 வேணும், கடை பக்கமா இருக்குது, போறேங்கிறான். நான் போகக்கூடாது நீ அப்படிங்கிற. அவன் பாருங்க போறேன்னு சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறான். போறேன் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்னு காசு எடுத்துட்டா 10 ரூபாய் வச்சிருக்கிறா. போகாத பாப்பா வீட்டுல இருக்குதுல இருக்கிறது சாப்பிட அப்படிங்கிற போயிட்டு வந்துருக்கு. அப்பாவுக்கு தெரியும்.
அப்படிங்க. போகாத அப்படின்னா அந்த வழியை போட்டு அப்படிங்க. நான் போறேன்னு சொல்ற வரைக்கும் அவன் நீ தொந்தரவு பண்றான். கடைசியில் என்ன பண்ண, சரி போயிட்டே வந்துரு அப்படிங்கிற அளவுக்கு தொந்தரவு பண்ணா போ சொல்லிட்டேன். போயிட்டு வந்துட்டு 20 ரூபாய் எடுத்துட்டு போனேன், 4 கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படி. எனக்கு வேண்டாம், 10 ரூபா தானே எடுத்துட்டு போனேன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு. ஏன் தெரியுங்களா, தொந்தரவு பண்றா. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் விடக்கூடாதுங்க. அந்த குழந்தை எதிர்பார்க்கிறா பாருங்க, நான் எப்படியாவது நான் போயிடணும், அந்த எல்லோருடையும் வாங்கி ஆகணும், நான் சாப்பிட்டு ஆகணுங்கிற ஒரு தீர்மானம் பண்ணிட்டா. அதனால பாருங்க, வாங்குற வரைக்கும் விடல. அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, எனக்கு கொடுத்தா ஒண்ணு. நீங்க கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் விடக்கூடாது. நீங்கள் நான் என்னப்பா ஜெபம் பண்ற, உபவாசம் பண்ற, திருவிருந்து எடுக்கிற, காணி போடுறது, அசம்பாதம் போடுற, அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணாதீங்க. இல்லாததை குறித்து என்னைக்குமே அறிக்கை பண்ணாதீங்க. இல்லாம இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருன்னு அறிக்கை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற சாட்சியா சொல்லுங்க, என் தேவை இருக்குது ஆண்டவரே, எங்கேயுமே எனக்கு சூழ்நிலையில யாருமே எனக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை, ஆனாலும் உதவ உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான எண்ணத்தை விட்டுட்டு விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீங்க சபையில வந்து சாட்சி சொல்லணும். நான் விசுவாசமான வார்த்தைகளை விட்டுட்டு விசுவாசமான வார்த்தையை பேசினேன், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சாட்சி சொல்லணும். அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. எங்க பெரிய பாப்பா கூட எங்க சின்ன பாப்பா பயங்கர ரவுடி. அந்த ஏரியாலேயே எங்க பாப்பா ஒரு ரவுடி பேபின்னு தான் கூப்பிடுவாங்க. யாரா இருந்தாலும் அவங்க அம்மா மாதிரி போல்டா பேசுவோம், வாடா போடான்ட்டு. கடைக்கே போனாலும் காசு எடுத்துட்டு போகாம வாங்கிட்டு வருவோம். எங்க அம்மா கொடுக்க, எங்க அப்பா கொடுனா அப்படி. 3 வயசு குழந்தைதான். ஏன் தெரியுங்களா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்க அப்பா தருவாரு, எங்க அம்மா தருவாருன்னு. ஏன் நம்ம நம்ப கூடாது, நம்மள படைச்ச ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு ஏன் நம்ப கூடாது? நம்பல, நம்பதுனால நமக்கு கிடைக்கல. நீங்க தானே எனக்கு அப்பா. என் குழந்தைங்க என்கிட்ட தான் கேட்பாங்க. இப்ப எங்கிட்ட குழந்தைங்க கேட்காம இவர்கிட்ட கேட்பாரு, கேட்ட இவருக்கு தருவாருங்களா? கொடுத்தாகணும் கட்டாயம் கிடையாது. அதே போலதான் நீங்களும் நானும் கும்பிடுற ஏசப்பா வந்து உங்களுக்கு எனக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் கடனாளி. அவரு கொடுத்தாகணுங்க. நம்மளை ஏன் தெரிஞ்சிட்டாரு, ஏன் அழைச்சாரு, ஏன் உண்டாக்குனாரு, ஏன் உருவாக்குனாரு? எத்தனையோ பேர் ஆண்டவர் தெரியாம இருக்கிறாங்க. ஏன் உங்களை தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சினாலும் அவர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் நம்ம அப்பா. அவர் வந்து நம்மளை வந்து பிள்ளையா எடுத்துக்கிறதுக்கு உரிமை அவர் விளக்கறையை செலுத்தி இருக்கிறார். நம்ம ஏன் தெரியுங்களா அப்பாவா ஏத்துக்கல? அப்பாவா அவர் இருக்கிறதுக்குரிய ஸ்தானத்தை நம்ம புரிஞ்சுக்கல. அவர் அப்பாவை நம்ம ஏத்துக்கல. அதனால பிள்ளையா இது கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு வெக்கம். மத்தவங்க கிட்ட கூட நம்ம இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டுருவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் தருவார் ஆண்டவர். நான் இப்படி இருக்கிறேன், அவனே பண்றது இல்லை, பைபிளே வாசிக்கிறது இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போறேன், இதெல்லாம் கேட்ட தருவார் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் பைபிள் படிச்சதும் தருவேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கி பழகிட்டீங்கன்னா வைங்கள, நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து பழகிக்கணும். நம்ம மற்றவங்கிட்ட வாங்கி வாங்கி பழகிறதுனால ஆண்டவர்கிட்ட வாங்க முடியல, வாங்கறதுக்கு தெரியல. அதனால இந்த புது வருஷத்துலயாவது ஆண்டவருடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பலவீனமா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லி இருக்கீங்க, இந்த பலவீனத்திலையும் நீங்க பலனா இருப்பீங்கன்னு இருக்கிறீங்க. நான் பலனா இருப்பேன்னு அறிக்கை பண்ணுங்க, பலன் கிடைக்கும் நிச்சயமா. நீங்களும் நானும் பேசுறதுக்கான வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அதனால அதிகாரமான வார்த்தையை தவறா பயன்படுத்த. மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறபடினால என்னவாக பேசுறோமோ அப்படியே ஆகும். அதனால நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே இருக்கிறதுனால நீங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது ஆசீர்வாதம் நம்மளை தேடுது. எல்லாரும் கண்கள் முடிச்சோம். வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் எங்களுடைய நாவின் அதிகாரத்துல வச்சிருக்கீங்க. நாங்க எங்க வாயில நாங்க பேசுற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாம நிறைய அவிவிசுவாசம்